அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹதீஸ் நசாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 912வது ஹதீஸாகவும், இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 778வது ஹதீஸாகவும், முஸ்லிமிலே 6வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தபோது அவர்களுக்கு மேல் இருந்து கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. இது வானத்தினுடைய வாசல்களில் ஒன்று. இன்றைய தினம் திறக்கப்படுகின்றது. இன்றைய தினத்தை தவிர இது எப்போதுமே திறக்கப்பட்டதில்லை என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு வானவர் இறங்கினார். அவ்வானவர் பூமிக்கு இறங்கி, இன்றைய தினத்தை தவிர வேறு எப்போதும் நான் இங்கு இறங்கியதில்லை என்றார்கள். அப்போது அவர் சலாம் கூறினார். நபியே, நூரை 2 பிரகாசமான விடயங்களை கொண்டு நற்செய்தி பெற்று கொள்ளுங்கள் என்று அந்த வானவர் கூறினார். அவ்விரண்டும் உங்களுக்கு முன் எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. அவை சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்கள். இதில் எந்த எழுத்தை ஓதினாலும் அது உமக்கு கொடுக்கப்படாமல் இருக்காது என கூறினார்கள். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் அல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்களையும் ஓதிவிட்டு துஆ செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்காது. எனவே நாமும் துஆ செய்யும் போது சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்களையும் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அதில் எங்களுக்கு ஹைர் இருந்தால், நலவிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக தருவான். நாங்கள் ஏந்திய கைகளை அல்லாஹ் வெறும் கைகளாக திருப்பி அனுப்ப மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.